ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் இங்கே இருக்க அந்த நியூ ரூல், அதாவது நியூ ரூலை கொடுத்தீங்க அப்படின்னா ஃபார்முலாவை யூஸ் பண்ணி எப்படி நம்ம கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ எக்ஸலில் டிஃபால்ட்டாக இருக்கிறது பார்த்திங்கன்னா இதெல்லாமே டிஃபால்ட்டாக இருக்கும். இதெல்லாமே உங்களால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடிகிற அளவுக்கு தான் இருக்கும். ஸோ ஜஸ்ட்டு இப்போ நீங்கள் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம எப்படி இந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. இது பாருங்கள், இப்போ ரொம்ப ஈஸி. என்ன அப்படின்னா, ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் நீங்கள் இங்கே யூஸ் பண்ண போகிற ஃபார்முலா எதை ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அந்த மாதிரி ஒரு லாஜிக்கல் ரிசல்ட்டை தான் உங்களுக்கு தரணும். இல்லை அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஈக்குவலண்ட்டான ஆன்சரை உங்களுக்கு தர்ற மாதிரி இருந்தால் மட்டும்தான், அந்த மாதிரி ஃபார்முலாக்களை மட்டும்தான் நீங்கள் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் யூஸ் பண்ண முடியும். ஸோ எல்லா ஃபார்முலாவையுமே நீங்கள் யூஸ் பண்ணிட முடியாது. ஸோ இந்த மாதிரி லாஜிக்கல் எக்ஸ்பிரஷன்ஸ் ரிசல்ட்டாக உங்களுக்கு வர்றதை மட்டும் யூஸ் பண்ண முடியும். இல்லை அதுக்கு ஈக்குவலண்ட்டான ஆன்சர்ஸை தரக்கூடிய ஃபார்முலாக்களை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ என்ன பார்க்க போகிறேன், ஒரு மேனுவலாக நம்ம போடுவோம். இப்போ பாருங்கள், ஈக்குவல் டு இந்த வேல்யூ கிரேட்டர் தென், அதாவது முன்னாடி பார்த்தோம்ல பாஸா ஃபெயிலா அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி பார்த்தோம் இல்லையா. அப்போ 35க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அவங்க பாஸ். ஸோ க்ரீன் கலர் நம்ம சூஸ் பண்ணுறோம். தென் ஓகே கொடுக்குறோம். அவங்க க்ரீன் கலர் வந்துட்டாங்க. ஸோ ஜஸ்ட்டு நம்ம இதே தான் எல்லாத்துக்கும் வேணும் அப்படின்னா, ஜஸ்ட்டு இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபார்மட் பெயிண்டர் எல்லாத்துக்குமே கொடுத்தீங்க அப்படின்னா, இங்கே 33 என்ன அப்படின்னா உங்களுக்கு பிலோ 35 தான். ஆனால் இதுவும் ஹைலைட் ஆகிருக்கு. அதே மாதிரி 25ம் ஹைலைட் ஆகிருக்கு. ஏன் அப்படிங்கிறத தான் நான் உங்களுக்கு இப்போ சொல்லித்தர போகிறேன். நல்லா கவனிங்க. இப்போது நீங்கள் இந்த ஃபார்முலாவுக்கு உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா, ஏற்கனவே இங்கே ஒரு ரூல் இருக்குது, அது தேவையில்லை, டெலிட் பண்ணிடலாம். ஸோ ஜஸ்ட் இந்த ரூலை நல்லா கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு எவ்ரி டைம் இந்த செல் உங்களுக்கு எல்லாமே செலக்ட் ஆகிருக்கே தவிர, உங்களுக்கு இது ரெஃபர் பண்ணிகிட்டு இருக்க வேல்யூவை பார்த்தீங்க அப்படின்னா B2 தான் எல்லா டைமுமே ரெஃபர் பண்ணிகிட்டே இருக்குது. அதனால தான் உங்களுக்கு எல்லா செல்லுமே க்ரீன் கலரில் ஹைலைட் ஆகிருச்சு. இப்போ பாருங்கள், நான் இப்போ இதுக்கு 32 அப்படின்னு போட்டேன் அப்படின்னா எல்லா கலருமே போயிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ எல்லாமே 30 எல்லாமே ஃபெயில் அப்படிங்கிறது மாதிரி காட்டுது. இதுக்கு என்ன மெயின் ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேனேஜ் ரூல் போங்க, ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு செல்லுக்கு மட்டும் நீங்கள் அந்த ஃபார்முலா கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் போடுறீங்க அப்படின்னா இந்த டாலர் சிம்பிள் இருக்கலாம். இந்த டாலர் சிம்பிள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கை மற்ற செல்ஸுக்கு அதை கொண்டு போகிறீங்க அப்படின்னா, அது மற்ற செல்ஸை ரெஃபர் பண்ணாமல் அந்த ஒரு பர்டிகுலர் செல்லை மட்டுமே தான் ரெஃபர் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இந்த டாலர் சிம்பிளை எப்போவுமே எடுத்துருங்க. ஓகேவா? ஜஸ்ட்டு எடுத்துகிட்டு நீங்கள் அப்ளை கொடுங்க. அப்ளை கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ பாருங்கள் கரெக்டாக இருக்கும் பாருங்கள். ஏன்னா இப்போ இந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் கரெக்டாக அந்தந்த செல்லை ரெஃபர் பண்ணி அதற்கு ஏற்ற மாதிரி ஃபார்மேட் பண்ணிகிட்ருக்கு. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல 78 அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா நீங்கள் 35க்கு மேலே இருக்கிறதுனால அது க்ரீன் கலரில் ஹைலைட் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் ஒரு செல்லில் இருந்து இன்னொரு செல்லுக்கு நீங்கள் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ ஜஸ்ட்டு அங்கே போய்ட்டு அந்த டாலர் சிம்பிளை ரிமூவ் பண்ணணும். அதை மறந்துடக்கூடாது. ஓகேவா? அதுக்காக தான் இப்படி உங்களுக்கு சொல்லி தந்தேன். ஸோ தென் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கை ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு ஒரு ஃபார்முலா எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் நெக்ஸ்ட்டில். இப்போ பாருங்கள், நியூ ரூல் கொடுங்க. தென் யூஸ் ஃபார்முலா கொடுங்க. இப்போது ஈஸ் நம்பர் அப்படிங்கிற, ஏன்னா ஈஸ் நம்பர்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு ரிசல்ட்டை கொடுக்கும். ஸோ ஜஸ்ட் ஈஸ் நம்பர். இதில் உள்ள ஒரு டிஃபிகல்ட்டி என்ன அப்படின்னா, நீங்கள் நீங்களாக தான் இதை டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த இடத்துல சின்டெக்ஸ். ஆனால் மற்ற இடத்துலலாம் எக்ஸல் செல்ஸில் நீங்கள் போய்ட்டு சின்டெக்ஸை டைப் பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களுக்கே அந்த ஃபார்முலா எக்ஸ்பிரஷன் உங்களுக்கு கொடுக்கும். ஆனால் இந்த இடத்துல நீங்களே தான் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு டவுட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு அது எப்படி இருக்குது சின்டெக்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் இந்த இடத்துல இப்படி டைப் பண்ணி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். தென் நீங்கள் இதை அப்படியே நீங்கள் அந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் கொண்டு போய் போடலாம். இப்போ பாருங்கள், நான் இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டேன். நியூ ரூல் கொடுக்குறேன். தென் ஈக்குவல் டு போடுறேன். இஸ் நம்பர் அப்படின்னு போட்டு தென் இந்த செல்லை மட்டும் சூஸ் பண்ணுறேன். டாலர் சிம்பிள் நம்ம எடுத்துடணும் இல்லையா, எடுத்துடுறோம். இப்போ பாருங்கள், நம்பராக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ரெட்டில் ஹைலைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகே கொடுங்க. எல்லாமே நம்பர் தான். இப்போது இதில் நீங்கள் ஒரு டெக்ஸ்ட்டு கொடுக்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். டெக்ஸ்ட்
அப்படின்னு டைப் பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு வந்து ஃபால்ஸ் அப்படிங்கிறதுனால வந்ததுனால உங்களுக்கு ஃபால்ஸுன்னு வந்ததுனால என்ன ஆயிருக்கு அப்படின்னா இந்த டெக்ஸ்ட்டு வந்து மட்டும் அந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் இருந்து இதாயிருச்சு. ஓகேவா? இப்படி தான் வந்து இந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் வந்து ஒர்க் ஆகும். இப்போ பாருங்கள், இங்கே ஒரு டெக்ஸ்ட் போடலாம். டெக்ஸ்ட் போட்டிங்க அப்படின்னா இந்த லாஜிக்கல் எக்ஸ்பிரஷன் வந்து உங்களுக்கு ஃபால்ஸ் அப்படிங்கிறத வந்து கொடுத்ததுனால அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து இந்த இது வந்து எரர் வந்து வந்துருச்சு. ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் வந்து நிறைய ரூல்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து போட்டுகிட்டே இருக்கலாம். ஒரே ஒரு மெயின் கண்டிஷன் தான். அந்த ரூல் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து லாஜிக்கல் எக்ஸ்பிரஷன், அதாவது அந்த ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அந்த மாதிரி வந்து ஒரு ரிசல்ட்டை தர்றது மாதிரி இருந்தால் மட்டும்தான் இந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் வந்து பர்ஃபெக்டாக வந்து வேலை செய்யும். ஓகேவா? அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு இன்னொரு ஃபார்முலா வந்து இதில் எப்படி போடுறது அப்படின்னு வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ பாருங்கள், இஸ் ஆட், அதாவது ஓடிடி, அதாவது இந்த நம்பர் வந்து ஆட் நம்பரா அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ஃபார்முலா தான் இஸ் ஆட். இப்போது இதிலேருந்து நான் இதை வந்து சூஸ் பண்ணுறேன். தென் இப்போ நமக்கு ஆடாக இருந்துச்சு அப்படின்னா க்ரீன் கலரில் வந்து ஹைலைட் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துடலாம். தென் ஓகே வந்து நம்ம அப்ளை கொடுத்துடலாம். இப்போ பாருங்கள், எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து இதாக வந்துருச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஆடு நம்பர் தான். ஆனால் இந்த இடம் ஏன் உங்களுக்கு வந்து ஷோ ஆகலை அப்படிங்கிறதுக்கு நீங்கள் இதை வந்து ஃபார்மேட் பெயிண்டருக்கு உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா, ஜஸ்ட்டு போய் பாருங்கள். உங்களுக்கு இப்போ வந்து இந்த ஷீட் வந்து திஸ் ஒர்க் ஷீட்டுன்னு வச்சிங்கன்னா தான் இதில் இருக்கிறது எல்லாமே வரும். ஸோ பழைய ஃபார்முலா எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு வந்து டெலிட் பண்ணிடுங்க. இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, E3க்கு மட்டும்தான் வந்து நீங்கள் இப்போ அப்ளை பண்ண ஃபார்முலா வந்து இருக்குது. ஓகேவா? அதனால தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த எதுவுமே வந்து மற்ற செல்ஸ் எதுவுமே ஹைலைட் ஆகலை. ஸோ ஜஸ்ட்டு E3, இதுதான் வந்து E3. இப்போ பாருங்கள், இதை செலக்ட் பண்ணிவிட்டு நான் ஃபார்மேட் பெயிண்ட் வந்து எல்லாத்துக்குமே கொடுக்குறேன். ஸோ ஆட் நம்பர் இல்லாத, அதாவது இது எல்லாமே வந்து ஹைலைட் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா? இதெல்லாம் வந்து ஆட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து ஹைலைட் ஆயிடுச்சு. ஆனால் இதெல்லாம் வந்து எதுக்கு ஹைலைட் ஆகலை அப்படிங்கிறத வந்து நம்ம போய் பார்க்கணும். ஸோ ஜஸ்ட்டு B2 to F4 கரெக்டாக தான் செலக்ட் ஆகிருக்கு. இருந்தாலும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த இடத்துல வரல. ஏன் அப்படின்னா நம்ம போய் பார்க்கலாம். இந்த இடத்துல ஏதோ தப்பாக வந்து எல்லாமே இருக்குது. ஸோ ஜஸ்ட்டு இப்போ இந்த சில்லை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து எல்லா செல்ஸுமே வந்து பர்ஃபெக்டாக வந்திருக்கும். ஸோ நீங்கள் வந்து எவ்ரி டைம் வந்து உங்களுக்கு இஷ்யூ வந்துருச்சு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் அப்படின்னா ரொம்ப குழப்பம் அடைஞ்சிடாமல் நீங்கள் ஜஸ்ட் அந்த மேனேஜ் ரூலில் போயிட்டு நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். அப்போ வந்து உங்களால் வந்து ஈஸியாக வந்து அது என்ன எரர் அப்படிங்கிறத வந்து ஃபைன் பண்ண முடியும். ஸோ இந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்க்கு கீழே இருக்கிற இந்த நியூ ரூல் அந்த ஃபார்முலாவுக்கு கீழே நீங்கள் வந்து நிறையா ஃபார்முலாஸ் வந்து யூஸ் பண்ணலாம். இஸ் டெக்ஸ்ட்டை யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி வந்து இஸ் ஆட் அந்த வந்து யூஸ் பண்ணலாம். அப்புறம் வந்து இஸ் பிளாங்க் அந்த இதை யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி வந்து நிறைய லாஜிக்கல் எக்ஸ்பிரஷன் வந்து நிறையா வந்து இந்த இடத்துல வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபார்முலாஸ் வந்து அதில் வந்து போட்டு பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலை அப்படின்னா இது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் லேர்ன் பண்ணுறதுக்கு. ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் வந்து எவ்ரி டைம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ப்ராக்டிஸ் பண்ணுறதை எப்போவுமே வந்து நிறுத்திடாதீங்க. ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் நீங்களே வந்து என்னைய விட கூட நீங்கள் வந்து எக்ஸ்பர்ட் ஆகிறதுக்கு வந்து ரொம்ப பெரிய வாய்ப்பு வந்து இருக்குது. ஸோ கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் உங்களுக்கு வந்து கிளாரிஃபை பண்ணுறேன். ஓகேவா? இப்படி தான் வந்து நீங்கள் வந்து கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் ஃபார்முலாஸ் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃபார்மேட் பண்ண முடியும். உங்களுக்கு வந்து இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ உங்கள் நண்பர்களுக்கும் வந்து இதை வந்து நீங்கள் பகிர்ந்துக்குங்க. அவங்கள்ட்டையும் வந்து ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ பாமரன் கருத்து சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நான் போடுற வீடியோக்களை தொடர்ச்சியாக பாருங்கள். ஓகேவா? தேங்க்யூ.